உணர்வும் உறவும். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும். 2 கொரிந்தியர் 5:14. சில குடும்பங்களில் உறவு ரீதியான வாழ்க்கை இருக்கும், ஆனால் உணர்வுபூர்வமான வாழ்க்கை இராது. கணவன் மனைவி இருவரும் தாங்கள் ஒரு உறவின் கட்டுக்குள் தங்களை உட்படுத்தி கொண்ட காரணத்திற்காக அவர்கள் ஒரே வீட்டில் ஒன்றாய் வாழ்ந்து குடும்ப கடமைகளை நிறைவேற்றி கொண்டிருப்பார்கள். ஆனால் உணர்வுபூர்வமான ஒரு அன்போ ஐக்கியமோ ஒருவரை ஒருவர் சார்ந்த நிலையோ ஈர்ப்புகளோ அவர்களின் நடுவில் காணப்படாது. எனவே அந்த குடும்பம் ஒரு சட்ட ரீதியான குடும்பமாக இருக்குமே அன்றி உண்மையான குடும்பம் சந்தோஷத்தை அனுபவிக்கின்ற குடும்பமாக இராது. இதுபோலவே பலருடைய இறை வாழ்க்கை அனுபவங்கள் தேவனோடு தங்களுக்கு ஒரு உறவு உள்ளது என்பதை ஒத்துக்கொள்வது போன்ற ஒன்றாய் இருக்கிறதே அன்றி உணர்வுபூர்வமான ஒரு தெய்வீக ஐக்கியத்தினை அனுபவிக்கும் வாழ்க்கை அனுபவமாக இல்லை. அங்கே ஜெபங்கள், வேத வாசிப்புகள், ஊழியத்தை தாங்குதல், சில கிறிஸ்தவ ஒழுங்குகளை பின்பற்றுதல் போன்ற பக்தி கடமைகள் இருந்த போதிலும் ஒரு விசேஷமான இறை அன்பின் சந்தோஷங்கள் அங்கே உணரப்படுவதில்லை. ஆனால் உண்மையான மறுபடியும் பிறத்தல் அனுபவத்தின் மூலமாக வருகின்ற இறை வாழ்க்கை முற்றிலும் வித்தியாசமானது. அங்கே ஏதோ சில நிர்ணயிக்கப்பட்ட ஒழுங்குகளை பின்பற்றுவது மட்டும் அல்ல, எந்த ஒரு காரியத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இங்கே தேவ விருப்பம் எதுவாயிருக்கும் என்று உணர்ந்து தேவனை பிரியப்படுத்த வாஞ்சிக்கும் ஒரு உணர்வு அங்கே செயல்படும். அது ஒரு முதலாளியிடம் வேலை பார்க்கும் வேலைக்காரனின் அனுபவம் போல இராமல் ஒருவரை ஒருவர் அதிகமாக நேசிக்க துடிக்கின்ற இருவருக்கு இடையே உள்ள ஒரு ஐக்கிய செயல்பாட்டின் அனுபவமாக இருக்கும். இந்த உண்மையான அனுபவத்தினை விழிப்புணர்வோடு பெற்றுக்கொள்கிறவர்கள் வெகு சிலராக உள்ளனர். பலர் ஜெபம், ஆராதனை என்பவற்றில் ஈடுபடுகின்ற ஒரு நிலையையே ஆவிக்குரிய வாழ்க்கை என்று எண்ணிவிடுவதால் உண்மையான அனுபவத்தை அடையாமல் போகின்றனர். தேவ அன்பை இருதயத்தில் ருசிக்கின்ற ஒரு நிலைக்கு வந்தால்தான் ஆவிக்குரிய வாழ்க்கை இனிக்கும். சிந்தனைக்கு. இறை அன்பை ருசிப்பதில் முன்னோக்கி செல்கிறவர்கள் மனிதர்களை நேசிப்பதில் பின்தங்கி போக மாட்டார்கள். ஆமென்.